கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதாவது உங்களுக்கு நீங்கள் பாவியா நீதிமானா என்கிற கேள்வியோ இல்லை சந்தேகம் வந்து இருக்கிறதா? ஏன் அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள் வருகிறது என்று தெரியுமா? அதாவது நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிற பொழுது உங்கள் ஜெப நேரங்களில் உங்களுக்குள் ஒரு பைபிள் படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆலயம் செல்ல வேண்டும். அங்கு நீங்கள் கைத்தட்டி அவரை ஆர்ப்பரித்து பாடுவீர்கள், அல்லேலூயா என்று கை தூக்குவீர்கள். இதுதான் நீங்கள். உண்மையில் இதுதான் நீங்கள். நீங்கள் வெளியே வந்த பின்பு ஏதோ ஒரு சில தவறுகள் செய்துவிட்டால் அப்பொழுது இதுதான் நீ, இதுதான் நீ அப்படி என்று ஒரு சத்தம் கேட்கும். இல்லை என்றால் பிசாசானவன் உங்களை அதை நம்ப வைக்க பார்ப்பான். நீங்கள் பாவி என்பதை நம்ப வைக்க பார்ப்பான். நீங்கள் அதை நம்பினால் உங்களிடத்திலிருந்து பாவத்தின் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். உண்மையில் நீங்கள் பாவி அல்ல. நீங்கள் வேதம் வாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வம், அதுதான் நீங்கள். ஆலயம் ஒழுங்காய் செல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான் நீங்கள். அங்கு கர்த்தரை துதிக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் நீங்கள். அதுதான் உங்களுடைய உண்மையான சுய ரூபம். இதை நீங்கள் நம்புங்கள். இதற்கு எதிராக நீங்கள் நம்பினால் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போவீர்கள். பாருங்களேன், இப்போ நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள் என்றால் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை, அதனால் நீங்கள் அவருக்கு பிறக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா? நம்ப மாட்டீர்கள். அப்படித்தான் கர்த்தரும் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் அதை நம்பினால் உங்கள் தகப்பனுக்கு எதிரான காரியங்களை செய்வீர்கள். உண்மையில் நீங்கள் அப்படி அல்லவா? அதனால் ஆவியானவர் சொல்கிறதை நம்புங்கள். ஆமேன். நீங்கள் ஆவியானவர் சொல்கிறதை நம்புங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். அது உங்களிடத்தில் இன்னும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். ஆமேன்.